சரி, நல்லா படிச்சுட்டான் ஒருத்தன், நல்ல டேலண்ட் இருக்கு அவன்கிட்ட, ஆனால் அவையை பார்த்து பயப்படுறான். அவனை பார்த்து வள்ளுவர் எப்படி திட்டுறாரு பாருங்க. வாளோடு என் வன்கண்ணார் அல்லா இருக்கு, நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர் இருக்கு. வாளுக்கும் கோழைக்கும் என்ன சம்பந்தம்? உன் கையில் எதுக்கு வாள்? கோழை பயிலுக்கு எதுக்கு வாள்? அது போல உன் கையில் எதுக்கு இந்த புத்தகம்? நீ படித்த படிப்பு ஒழுங்காக வெளிப்படுத்த மாட்டேங்கல, அப்போ எதுக்கு புத்தகம் தூக்கி நிற்கிற? அப்படி திட்டுறாரு. வாளோடு என் வன்கணார் அல்லா இருக்கு, போருக்கு அஞ்சுபவருக்கும் வாளுக்கும் என்ன தொடர்பு? அதுபோல நுண் அவைக்கு அஞ்சுபவருக்கும் நூலுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் எப்படி திட்டுறாருன்னா, பகையகத்து பேடிக்கை ஒழ்வால் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். ஒரு போர்க்களத்தில் ஒரு கோழை வாளோட உள்ள போறான், ஒளி பொருந்திய வாளோடு. வாள் எவ்வளவு சூப்பரா இருந்தானே, அவன் கோழையாச்சே, அவனையும் காப்பாற்ற மாட்டான், அவன் நாட்டையும் காப்பாற்ற மாட்டான். அதுபோல மிகச்சிறந்த புத்தகமே, மிகச்சிறந்த ஆசிரியரே, மிகப்பெரிய வழிகாட்டுதலே உங்ககிட்ட இருந்தாலும் நீ பயந்தேன்னா அந்த பயத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவேன். கோழை தன் கையில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய வாளால் தன்னையும் காற்றுக்கொள்ள மாட்டான், பிறரை நாட்டையும் காப்பாற்ற மாட்டான். அதுபோலதான் அவைக்கு அஞ்சுறவன் தான் குடும்பத்தையும் காப்பாற்ற மாட்டான், தன்னையும் காப்பாற்ற மாட்டான். அதனால ரொம்ப முக்கியம், அவைக்கு அஞ்சக்கூடாது. அடுத்து இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாரு, பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையில் நன்கு செல்ல சொல்லாதார். சரியான அவையில சரியான திறமையை வெளிப்படுத்தி உன்னால ஜெயிச்சுட்டு வர தெரியலன்னா நீ படிச்சும் யூஸ்லெஸ்ங்கிறாரு. பல்லவை கற்றும் பயமிலரே, இவ்வளோ படிச்சும் நீ யூஸ்லெஸ். பரிச்சை ஹாலில் போய் விட்டுட்டு வரேன்னா அப்ப எதுக்கு படிக்கிற? எந்த இடத்துல உன்னை நீ ப்ரூவ் பண்ணுமோ அந்த இடத்துல உனக்கு ப்ரூவ் பண்ண தெரியலன்னா அப்ப நீ யூஸ்லெஸ் தானே. இன்னும் ஒரு படி மேலே போய், இதுக்கு நீ சும்மா இருந்திருக்கலாமே, கல்லாதவரின் கடை என்ப. இதுக்கு நீ படிக்காமலே இருந்திருக்கலாமே, கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். படிச்சிருந்தும் படிச்ச படிப்பை உனக்கு வெளிப்படுத்த தெரியலன்னா அதுக்கு நீ படிக்காமலே இருக்கலாமே. அடுத்து கடைசியா சொல்றாரு, உளரெனினும் இல்லாரோடு ஒப்பார். உயிரோடு இருந்தும் போனோம் யார் தெரியுமா? தேவைப்படுற இடத்துல திறமையை வெளிப்படுத்த தெரியாம களன் அஞ்சி, களத்தை கண்டு அஞ்சி கற்ற செல சொல்லாதார். தான் கற்ற கல்வியை எடுத்துரைக்க தெரியாதவன் உயிரோடு இருந்து பிணத்துக்கு சமம்னு சொல்றார். கடைசி 5 குறள் எப்படி கோவப்படுறாருன்னா, முதல்ல சொன்னாரு, வாளுக்கும் கோழைக்கு என்ன தொடர்பு? உனக்கு இந்த நூல் எதுக்கு? நீ எதுக்கு இந்த புத்தகத்தை எடுக்கிற? நீ தான் போய் ஓட்ட விட்டு வந்துடுவ எக்ஸாம்ல. உனக்கு எதுக்கு இந்த புத்தகம்? உனக்கு இந்த பேனா? புத்தகம் எவ்வளவு சிறப்பா இருந்தானே, அதை கையாளக்கூடியவன் எப்படிங்கிறத பொறுத்து தானே இருக்கு. பேடி கையில ஒளி பொருந்திய வாள் இருந்து என்ன புண்ணியம் கோழை கையில இருந்து? அது போல எவ்வளவு வாய்ப்பு வசதி இருந்தும் அந்த வாய்ப்பு வசதியை பயன்படுத்திக்கிறவன் தான் பயன்படுத்திக்குவான் இல்லையா? எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் படிச்சதை கரெக்டான இடத்துல வெளிப்படுத்தி கரெக்டாக மார்க் எடுத்துட்டு வரலன்னா யூஸ்லெஸ் தான் அவன். இதுக்கு அவன் படிக்காமலே இருப்பான். கல்லாதவனை விட கடை யார் தெரியுமா? படிக்காதவனை முட்டாப்பை யார் தெரியுமா? படிச்சிருந்து அதை வெளிப்படுத்த தெரியாதவன். உயிரோடு இருந்தும் பணத்துக்கு சமம் யார் தெரியுமா? அந்த படித்த படிப்பை சரியான இடத்துல வெளிப்படுத்த தெரியாதவன் இல்லையா? கற்றறிந்தவர் நிலைந்த அவையில் சொல்ல தெரியலன்னா அப்போ போனோம் நீ. அது ஒரு 10 குறளில் சொல்கிறேன். சரியா? அடுத்து